நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. குவைத்திலிருந்து உன் அண்ணன் ஃபோன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். நேற்று ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணான். உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். நான் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எங்கேயும் ஃபோன் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? அவன் உன் அண்ணனாக இருக்கிறதுனால. எனக்கு அண்ணனும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அப்போ நீ என்ன வானத்திலிருந்து அப்படியே குதிச்சு வந்துட்டியா? எங்கடி போற? ஆஃபீஸில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் என் நம்பரை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசாத வரைக்கும் அவனோட தொல்லை தீராதுன்னு நினைக்கிறேன். அதே நம்பர்ல இருந்தா கால் வருது. நான் இப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறேன். அவன் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நான் உனக்கு ஃபோன் தருவேன். நான் இங்கே நல்லா இருக்கேன், வேற எதுவும் விசேஷம் இல்லை, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடணும். சொல்றது புரியுதா? இல்லைன்னா தேவையில்லாம அடி வாங்கி செத்துருவேன். ஹலோ, நான் ஹரி பேசுறேன். வேணுகோபால் தானே? ஆமா. என்ன? நீங்க மொபைல் போனை யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஏன் இஷ்டம். நீ எதுக்காக ஃபோன் பண்ண சொல்லு. இந்த உலகத்துல சில நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்பரை வாங்கினேன். அதை சொல்றது தான் குட்டியா? நான் கொஞ்சம் பாலா கிட்ட பேசணும். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் விசாரிக்கணும். நான் புனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்றேன். அதுக்கு நான் உன் தங்கச்சியை ஒன்றும் கொடுமைப்படுத்தவே இல்லையே. நான் போனை பாலாட்ட கொடுக்குறேன். அடியே பேசு. பேசுடிங்கிற பேசுடி. பேசு. ஹலோ பாலா, நீ நல்லா இருக்கல? பாலா, நான் யார் பேசுறதுன்னு தெரியுதா? ஹரி தான் பேசுறேன். எந்த ஹரி? பாலா, உன் அண்ணன் பேசுறமா? எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. நீ எதுக்காக இப்படி பேசுற பாலா? நீங்க நம்பரை மாத்தி கூப்பிட்டுருக்கீங்க. என் பேர் பாலா இல்லை, அகிலா. அதுதான் என்னுடைய பேர். பாலா, சாரி, ராங் நம்பர். பாலா, எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை.
இனிமே இந்த வீட்டுக்கு யாராவது வந்தா எனக்கு தெரிஞ்சிடும். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. எங்கங்க இருக்கீங்க? பிரமிளா, ஷாப்பிங்க்கு நீ தனியா போனா போதும். என்னால முடியல. ஐயோ என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். உடம்பு முழுக்க டயர்டா இருக்கு. அப்பனா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? ஏ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நாள் முழுக்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்பனா நானும் இங்க இருக்கேன். நானும் போகல. நீ போகணும். நீ போயிட்டு வாமா. நான் கொஞ்சம் நல்லா தூங்கணும். அப்பதான் சரியாகும். என்ன அனுப்பி விட்டுட்டு அப்புறம் கிச்சன்ல போய் வேலை பார்க்க கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எடுப்பீங்களா? எடுப்பேன். அப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வரேன். பிரமிளா, நீ போய் அவசர அவசரமா எதையும் வாங்கிட்டு வர வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா நல்லதா பார்த்து வாங்கிட்டு வா. சரியா? அந்த அளவுக்கு ஒன்றும் காய்ச்சல் இல்ல. உள்காய்ச்சல்? நான் வரும்போது உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன். அது நல்லதுதான். அப்போ நீ லேட் பண்ணாம சீக்கிரமா கிளம்பு. கதவை மூடிக்கிட்டு நல்லா தூங்குங்க. சரியா? நீ போனது நான் கதவை மூடிடுவேன். சரியா? ஓகே. ஒரு வழியா அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையா டைம் எடுத்து பாலசுதாவை பார்க்க வேண்டியதுதான். வேணுகோபால் இங்க இல்ல. இருந்தா நான் வரமாட்டேன்ல. பாலசுதாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். கதவு சாத்து, கதவு சாத்து. நீங்க எதுக்கு மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? பாலசுதா மேல இருக்க பாசத்துல என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை பண்ணத்தான் வந்திருக்கேன். பாலசுதா இங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்ல. பாலசுதா, என்ன இருந்தாலும் என்னோட ரத்தம் தான் இந்த உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அதுக்காகவாது என்கிட்ட அன்பாயிரு. நீங்க பண்ண நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். வேணுகோபால் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. பாலசுதா எதுக்கு பயப்படுற? வெளியில உள்ள டெக்னிக்கை பார்த்தா அந்த ஆள் இப்போ வரமாட்டான்னு தோணுது. ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி வேணு ஒரு டிராயிங்கை போட்டு வச்சிருக்கான். இந்த வாசப்படியை யாராவது மிதிச்சா அதை கண்டுபிடிக்க ஐடியா பண்றான். என்ன ஐடியா பண்ணிருக்காரு? வாசலுக்கு முன்னால பவுடரோ கோலமாவோ எதையோ கொட்டி வச்சிருக்கான். பாலாவை பார்க்க வர்றவங்களுடைய செருப்போட அச்சு அதுல பதியும். பயங்கர புத்திசாலிதான். ஆனா என்கிட்ட பலிக்காது.
நான் அந்த மேட்டை நகர்த்தி வச்சுட்டேன். கால் தடம் பதியாது. இப்படி இருக்கிற ஒரு நோயாளி கூட நீ எதுக்குமா வாழ்ந்துகிட்டு இருக்க? அவனுக்கு எதிராக ஒரு புகார் கொடு. உன் மேல எங்க எல்லாருக்கும் பாசம் இருக்கு. அதை விட முக்கியமா அனுதாபம். இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட். நாம வேணுகோபாலங்கிறது துரத்திடலாம். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நீ இங்கேயே வாழலாம். பிளாட்டோட வாடகைய நான் கொடுத்துட்றேன். உனக்கு இந்த பூனேல ஒரு சின்னதா வேலை வாங்கி தரேன். அது எல்லாத்துக்கும் பிரதிபலனா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அது நான் சொல்றதுக்கு முன்னாலே உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? என் பொண்டாட்டி இருக்காளே அந்த பிரமிளா, அவ பொண்ணே இல்லை. அப்படி இல்லை, பொண்ணுங்களுக்கு உண்டான குணமே அவகிட்ட இல்லை. எப்பவும் கோபமாக தான் பேசுவா, எப்பவுமே அவசரம்தான். அவளுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது. அவ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா ஒரு ரொமான்ஸ் கூட இல்லை. அப்படின்னா நீங்க அந்த ரொமான்ஸ் எதிர்பார்த்து தான் என்கிட்ட வந்திருக்கீங்க போல. அது உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? சொல்ல போனா ஒரு நல்ல நட்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஆள்னா. பாலசுதா, உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கிறேன். பிரமீளாவுக்கு தெரியாத ஒரு அக்கௌண்ட் கூட என்கிட்ட இருக்கு. அதோட பாஸ்புக்கும் ஏடிஎம் கார்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் அதில் போட்டுறேன். பதிலுக்கு நீ வேணுக்கு எதிராக ஒரு புகாரை கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டோட இன்னொரு சாவியை நீ எனக்கு கொடுத்துடணும். எனக்கு எப்போ வேணாலும் எந்த நடுராத்திரியானாலும் இங்கே வர்றதுக்கு எனக்கு லைசன்ஸ் கொடுத்துடணும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் புருஷனுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இதை வச்சிருந்தேன். அது உன்ன மாதிரி கேடுகட்ட ஆளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்கிருந்து போடா. நீ சொன்ன உடனேங்கிறது போக மாட்டான்டி. நீ இந்த ரூம்ல இருந்து என்னதான் கத்துனாலும் ஒரு பயலும் ஏன்னு கேட்க மாட்டான். எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நான் அங்க வந்திருக்கேன். இனி வந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் அங்கிருந்து போவேன். என்னங்க என்னாச்சு? ஐயோ ஐயோ என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கேன். தொடாதன்னு சொல்றேன்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ இதனாலதான் உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் போலயே. நான் பாத்ரூம்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டேன். தொடாத. விழுந்ததுல உடம்பு பூரா அடி. பாத்ரூம்ல விழுந்தா இந்த மாதிரி தான் அடிபடுமா? என்னோட கால் ஸ்லிப்பாயிருச்சு. தலை அப்படியே போய் சுவத்துல முட்டிருச்சு. அப்படியே நான் எந்திரிக்கலான்னு பார்த்தேன். அப்போ அப்படியே வலிக்கிட்டு போய் இடுப்புல நல்லா இடிச்சிருச்சு. மறுபடியும் நான் எந்திரிச்சே விழுந்த. அப்படியே என் உடம்பு பூரா காயமாயிருச்சு. அம்மா, ஐயோ முடியலையே தாயே. உடம்பு சரியில்லாத போது நீங்க எதுக்கு தனியா போனீங்க? நமக்கு உடம்பு சரியில்லைன்னாலும்
இயற்கை உபாதைகள் வந்து வயிற்ற சுரண்டும் போது போய்த்தானே ஆகணும். வழிக்கு விழுந்துட்டு இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். தொடாத தொடாத, நான் இங்கே இருந்துக்கிறேன். நீ கிச்சனுக்கு போய் உப்பு ஒத்தடம் கொடுக்க வெண்ணி போட்டு வா. என் உடம்பு சரியாகணும்னா எனக்கு இருக்கிற ஒரே வழி அதான். நான் போயிருக்கவே கூடாதுல. அது என்னவோ சரிதான். நீ போகாம இருந்திருந்தா இது கண்டிப்பா நடந்திருக்காது. நடக்கணும்னு இருந்தா சில விஷயம் நடந்துதானே ஆகும். வாங்க வேண்டியதை கண்டிப்பா வாங்கித்தானே ஆகணும். நீ போய் உப்பு சூடு தண்ணி எடுத்துட்டு வா. ஈஸ்வரா, அடுத்தவன் பொண்டாட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்றது இதுக்காகத்தாங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இப்ப கண்டிப்பா ஒருத்தன் மாட்டுவான். அடிச்சு எல்லாம் பறந்து போகாம இருந்தா சரி. साहब मी इलेक्ट्रिसिटी बिल देने के लिए आया था.
யாரும் இங்க வந்திருக்காங்க. என்னை விட பெரிய சைஸ் ஷூவா இருக்கணும், இல்ல செருப்பா இருக்கணும். இந்த பிளாட்ல 10 சைஸ் செருப்பை யூஸ் பண்றது யாரு? முதல்ல அவகிட்ட தான் போய் கேட்டு பார்க்கணும். யாரு கூடயோ நல்லா என்ஜாய் பண்ணதுனால தான் இப்படி தூங்குறியோ? ஏய், நீ எங்கடி போற? உன்னை பார்க்க எனக்கு யாரு வந்தாங்க? பொய் சொல்லாத, தெரிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா வந்தது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. என்னை விட உருவத்துல உயரமா இருக்கிறவன் தான் நீங்க வந்திருக்கான். அவன் யாருங்கிறத உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்டி. சொல்லுடி. நீ சொல்ல மாட்டல? இப்ப சொல்றி. நீயே சொல்றியா இல்ல நான் சொல்ல வைக்கவா? சொல்றி. நீ சொல்றி. நீ சொல்ல மாட்டல? இன்னைக்கு கொண்டு போட்டு சொல்றி. நீ சொல்றி. இன்னைக்கு யாரு இங்க வந்தது? வய திறந்து சொல்லுடி. சொல்லி தொழுடி. ஏடி आज भी बिजल गया। ஏடி சொல்றி. இன்னைக்கு யாரு இங்க வந்தது? வய திறந்து சொல்லுடி. சொல்லி தொழுடி. ஏடி இன்னைக்கு யாரு இங்க வந்தது? வய திறந்து சொல்லுடி. யாரடி நல்லதா பார்த்தது? ஏடி சொல்லுடி. சொல்லுடிங்கற. ஏய் சொல்றி. ஏடி சொல்லி தொழுடி. சொல்ல புரியா இல்லையா? சொல்லுடி. யாரு இங்க வந்தது? மரியாதையா யாருக்கு வந்ததுன்னு சொல்லுடி. ஏய் சொல்லுடி. கோபத்துக்கு முன்ன ஏய் சொல்லுடி. யாருடி இன்னைக்கு இங்க வந்து போனது? ஏய் இங்கடி போற. இங்க ஏறடி.
எந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? அப்ப ஏன் நீங்க என்கிட்ட இதை சொல்லாமே விட்டுட்டீங்க? நோ, என்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல வேண்டாம். எந்த ஹாஸ்பிட்டல்ல? மாயமா இப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். மாயம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் தான் கார் ஓட்டுறேன். எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. தம்பி, அடம் பிடிக்க கூடாது. மாயம்மா இப்போ வந்துருவாங்க. செல்லம், செல்லம், அம்மாவோட செல்ல தங்கம்.
போக சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? இது எப்படி உங்க பையனா இருக்கும்? இந்த பையனை மாயம்மா தானே கூட்டிட்டு வந்தாங்க. அப்படின்னா மாயமா எங்க? ஐசியூல இருந்து இங்க மாத்தி ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். பையன் அழ ஆரம்பிச்சிட்டான், அழுக்கி நிறுத்தவே இல்லை. மாயம்மா என்ன வர சொல்லிட்டு இப்பதான் கேன்டீன்ல ஃபுட் வாங்க போனாங்க. பையனை என்கிட்ட கொடுங்க. இந்த பையனை யாராவது தொட்டா மாயம்மா என்கிட்ட தான் வந்து சண்டை போடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இந்த பையனோட அம்மா நான் தான். இவன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறேன் இவனோட அம்மா. உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்கணுமா? உங்க பையன் சொல்றீங்களே, இந்த பையன் 2 நாள் ஐசியூல இருக்கும்போது நீங்க வந்து எட்டி கூட பார்க்கல. ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்க. நிமோனியா காய்ச்சல். ஆனா இவனோட சொந்த அம்மாவே 2 நாள் கழிச்சு தான் பார்க்க வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. என்னோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சொந்த மகனை பிரிஞ்சு வாழ்ற நிலைமையில நான் இருக்கேன். சொல்றது புரியலையா? இந்த பையனோட அம்மா நான் தான். இவன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறேன் இவனோட அம்மா நான் தான்.
எதுக்காக இப்படி பண்ண? எவனுக்கோ குழந்தைய பெத்துட்டு என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கியே. இதுக்கப்புறமும் வீட்டில் இருக்கவங்க முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் நான் மனம் கட்டி நிற்கணுமா? ஏற்கனவே குழந்தை பெற்றவளை கல்யாணம் பண்ணியிருக்கான எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கைத்தட்டி சிரிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. நீ அந்த பையனோட அம்மானு தெரிஞ்ச அந்த நிமிஷம், அவன் தான் உன் பையனை நீ சொன்ன அந்த செகண்ட்ல மனசார உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு நான் நினைச்சேன்டி. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது வெறும் சடங்கு மட்டும். சூரஜ், என்ன கொன்றாதீங்க. நான் என்ன பிரயாசத்தம் வேணாலும் பண்றேன். உங்களோட வாழ்க்கையில இருந்து நான் இனிமே தலையிடாம போயிடுறேன். என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ எங்கடி போற? இந்த நஷ்டத்தை எப்படி நீ சரி பண்ணுவ? பணம் கொடுத்தா நீ என்ன விட்டுருவ அப்படின்னா உனக்கு எத்தனை கோடி வேணும்னாலும் கேளு. என்னோட ஷேர் எல்லாத்தையுமே நான் உன்னோட பேர்ல எழுதி கொடுக்குறேன். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. பணத்தை வச்சு எதை வேணாலும் மாத்தலான்னு பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்கிடலாம்னு நினைச்சா? உன்னோட வருங்கால சந்ததிக்கு ஒரு அப்பன் தேவைன்னா எவனோ ஒருத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம்லடி. ஒரு வருஷம் அவன் கூடவே வாழ்ந்துட்டு அவனை புருஷன்னு சொல்லிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம். அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தனா தான் என்ன நீ பாத்தியா? சூரஜ், அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு நீங்க வேணும், ப்ளீஸ். எனக்கு நீ வேண்டாண்டி. உன்னை மனப்பூர்வமா காதலிச்சதுக்கு பிராயச்சித்தம் தேட நான் ஒரு புண்ணியமான வேலையை பார்த்துக்கிறேன். நான் பண்ண போற இந்த காரியம் உன்ன மாதிரியான கேடு கிட்டவளுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீ இனி உயிரோடவே இருக்க வேண்டாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.